எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பசங்க மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கும். அது தப்பு இல்ல. இவ்ளோ ஏன் நானே என் பையனை அவ்வளோ நம்பினேன். இங்க வந்துதான் கொஞ்சம் பழகிடுச்சு. எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. என் பையன் கண்டிப்பா வந்து என்ன வந்து கூட்டிட்டு போக தான் போறான். பாருங்க. ஹலோ கோகுல். ஹலோ அம்மா, நான் கொஞ்சம் வேலையா பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன் ப்ளீஸ். சரிப்பா. ஹலோ கோகுல், அங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? அப்புறம் என்னை கூட்டிட்டு போக எப்பப்பா வர? எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு கோகுல். அம்மா, ஏன் நோய் நோயின்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். என்னை எப்ப கூட்டிட்டு போக மட்டும் சொல்லிட்டு வச்சிருப்பா. அம்மா, உனக்கு எப்படி சொல்றது? எங்க ஊர் உனக்கு செட் ஆகாது. உனக்கு அங்கதான் சரியா வரும். நீ அங்கேயே இருந்துக்கோயேன். செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் மாசம் மாசம் பணம் அனுப்பி வச்சிடுறேன். டே கோகுல், அப்ப நீ வர மாட்டியா? ஏண்டா எப்படி பேசுற? அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்போ வைக்கிறேன். ஹலோ ஹலோ. பார் லட்சுமி, நான் உன்னை கஷ்டப்படுறதுக்காக பேசல. காலத்துல பெத்தவங்களுக்கு வயசாயிட்டாலே குழந்தைய பாத்துக்கவும் வீட்டை பாத்துக்கவும் தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் டப்ளால வேலை செய்யற வரைக்கும் தான். டப்ளால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, செலவு மட்டும்தான். டப்புலே ஆசிரமம் முதிர்லன்னு போய் சேர்ந்துடும். அதுதான் டபுளுக்கு கௌரவம் கூட. இவ்வளோ நாளா என் பையன் வரான்னு உங்க முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? தான் பையன் என்ன பண்ணாலும் பெத்தவங்க அவங்கள அடுத்தவங்க முன்னாடி விட்டு தர மாட்டாங்க. என் பையனை ஒதுக்கிட்டாலும் என்னால் அவனை வெறுக்க முடியாது. என்ன இருந்தாலும் அவன் என் பையன். இனிமேல் இதுதான் நம்ம வீடு. இங்க இருக்கிறவங்க தான் நம்ம சொந்த பந்தம். கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே சந்தோஷமா வாழ கத்துக்கணும். பக்கத்துல பாசம் காட்டன் பையன் இல்லைனாலும் ஆறுதல் சொல்லி தண்ணீர் தடைக்க நீங்க இருக்கீங்க அம்மா. இனிமே இந்த வாழ்க்கையை பழகிக்கிறேன்.